தமிழலை ஆன்மீக நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இந்த உலகத்துல மனுஷனா பொறந்துட்டோம்னு சொன்னாலே நெறைய பிரச்சனைகள் இருக்கு. எக்கச்சக்கமான பிரச்சனை. அதுல கணவன், மனைவி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவங்க, ஒரு இல்லத்தரசன், இல்லத்தரசியா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருந்தா தான், அவன், அவள், இந்த குடும்பம் அப்படிங்கிறது முழுமையான வெற்றியை பெறும். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும், வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண் நிலை உயரணும். அப்ப ஆண்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அதைப்போல் பெண்களும் ஆண்களுடைய சூழலை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் இருந்தாலே போதும். அவங்களுக்குள்ள ஒற்றுமை என்னைக்கும் நீடிச்சிருக்கும். அதெல்லாம் கடந்து கிரகங்கள் இருக்கு. நெறையா எக்கச்சக்கமான தசாபுக்தி, அந்தரம் நெறையா சொல்றோம். அப்ப அந்த மாரியான விஷயங்கள் வரும்பொழுது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த தலைகணங்கள், கோபங்கள் இதெல்லாம் புறப்பட்டு வரும்பொழுது, நீயா நானா? நான் மட்டும் தான் வேலை செய்யணுமா? நீ மட்டும் தான் வேலை இப்படிப்பட்ட எண்ணங்கள். நீயும் குழந்தைய வளர்க்கக்கூடாதா? நீ கொண்டு ஸ்கூல்ல கொண்டு குழந்தைய விடக்கூடாதா? இப்படிலாம் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, தவறா நினைக்கக்கூடாது. இந்த காலத்துல மனைவியாக இருப்பவர்கள் என்ன சூழல்ல நிலவுதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இத கணவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, அவங்க அவங்க அம்மா, அப்பாவ தான் பார்க்கிறா, என் அம்மா, அப்பாவ கவனிக்கிறதில்ல. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால இது மாரி பிரச்சனைகள் அப்படியே சிறுக சிறுக கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்து. விவாகரத்து வரைக்கும் போகுது. அதனால இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா என்னங்க பண்ணலாம்னா, முதல்ல வீட்ல ஒரு பரிகாரம் பண்ணணும். என்னன்னா, லேடீஸ் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்ற மாரி, பெண் என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஹோரையில ஒரு அகல்ல நெய் சேர்த்து, கல்கண்டுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கல்கண்டை சேர்த்து, ஒரு கல்கண்டு வச்சு, அந்த கல்கண்டை நெய்யோடு சேர்த்து, ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றணும். ஒரு தீபம் ஏத்தினா போதும். அதுவும் எப்ப ஏத்தணும்? சுக்கிர ஹோரையில ஏத்தணும். ஏன்னா, சுக்கிரன் தான் களத்திரகாரகன். பெண்ணாக விளங்குவது சுக்கிரனே. அதனால இல்லத்துல அந்த கல்கண்டோடு நெய் சேர்த்து இல்லத்துல முதல்ல தீபம் ஏத்திட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த வாரம் ஃபுல்லா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சச்சரவுகளே வராது. வருவாங்க, அவங்கவங்க வேலைய பார்ப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு அந்த பணியில போயிடுவாங்க. இந்த அன்பை கொண்டு தரக்கூடியவர் சுக்கிராச்சாரியார். அதனால வீட்டிலிருந்து நம்ம துவங்கணும். அப்படி போட்டு பாருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்ல சுக்கிர ஹோரையில வெள்ளிக்கிழமை காலையில இந்த தீபத்தை ஏத்துங்க. ஏத்திட்டீங்கன்னா, கல்கண்டு போட்டு ஏற்றினால், கல்கண்டாகவே அந்த வாழ்க்கை தித்திக்கும். இது 1. அடுத்ததா சொல்லும் பொழுது, அந்த கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது, குழந்தைகளுடைய நிலைமை என்ன? அப்ப அந்த குழந்தைகள வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெத்தவங்களுக்கு இருக்கு. அப்படி அவர்களுக்குள் ஒரு ஒன்றிணைவை, ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலம் இருக்கு என்றால், அதுதான் பாகம் பிரியாள் என்று சொல்லக்கூடிய திருக்கோவில். சிவகங்கை மாவட்டத்தில இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில போய் பாகம் பிரியாள் கோவில்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அங்க போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில, சரி எனக்கு சனி, ஞாயிற்றுக்கிழமை தான் சார் எனக்கு ஒத்து வருதுன்னா, தாராளமாக செல்லுங்கள். எந்த கிழமையும் இறைவனுக்கு உகந்தது தான். அந்த கிழமையில உங்களுக்கு உகந்த நாள்ல போயிட்டு 2 மாலைகள் வாங்கி சிவபெருமானுக்கும், சுவாமிக்கும் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், கண்டிப்பாக 1 மாதத்திற்குள்ளாக நீங்க ஒரு தடவ மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணாலே, 1 மாதத்திற்குள்ளாகவே அந்த பிணக்குகள் நீங்கி இருவரும் பேச ஆரம்பித்து விடுவார்கள். விவாகரத்துங்கிற விஷயமே காணா போயிடும். அதை விட முக்கியமான ஒரு பரிகாரத்தையும் இங்க நான் சொல்றேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, விவாகரத்து நோட்டீஸே அனுப்பிருவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், திங்கட்கிழமை தோறும் பெண்மணிகள் சென்று ஏன் சார் ஆண்களுக்கு ஒரு பரிகாரம் இல்லையே, எல்லாமே பெண்களுக்கு தானா அப்படின்னா, அவர்களுக்குத்தான் ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்திற்கு போயி சாயந்திரம் அந்த சூரிய அஸ்தமனமாகி சந்திர பகவான் உதயமாகக்கூடிய நேரத்தில ஒரு வாழை இலை பரப்பி, அதில ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அரிசி வச்சு, நல்ல நெய் சேர்த்து ஒரு அகல்ல 2 திரிகள், அதாவது 2ங்கிறது சந்திரனுடைய ஆதிக்க எண். 2 திரிகள் போட்டு நாம் விளக்கேற்றி சந்திர பகவானையும், சிவபெருமானையும், அம்பிகையையும் 2, 2 முறைகள் வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டோமேயானால், நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிணக்கு நகர்ந்து போய், அவர்களுக்குள் இணக்கம் அதிகமாகிவிடும். விவாகரத்துங்கிற பேச்சே இருக்காது. இதுவும் மகானுடைய உத்தரவு. இதெல்லாம் இந்த காலத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சந்திர பகவான் மனோகாரகன் சந்திரன். எனவே அந்த மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க தேவையில்லை. அதனால இந்த மாரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பாகம் பிரியாள் ஆலயம் சென்று வழிபாடு நடத்துவது, இல்லத்திலே கல்கண்டு தீபம் ஏற்றுவது, அதுவும் இல்லைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சோமவாரம் திங்கட்கிழமை போய் இதை செய்யணும். திங்கட்கிழமையில போயிட்டு மாலை நேரத்தில வாழை இலை பரப்பி 2 கைப்பிடி அரிசி வச்சு, 2 கைப்பிடி நெய் சேர்த்து 2 திரிகள் கொண்டு நாம் தீபம் ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு 2 மனங்களும் என்றும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில பதிவு பண்ணணும். அதனால
பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இது போன்ற எளிய பரிகாரங்களை செய்யுங்கள், பரமானந்தமாக வாழுங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.